அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி, எனது மானசீக குருமார்கள் ஜாதகலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் வணங்கி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கண்ட சனியாக இருந்து 7ஆம் இடத்திலிருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் சிம்ம ராசியிலிருந்து 8ஆம் ராசியான மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். குறிப்பாகவே கடகம் சிம்மம்னாலே ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு படி சனி பகவான் கெடுபலன்களை ஜாஸ்தியாக தான் கொடுப்பார். அதுபோக சிம்ம ராசிக்காரர் ஒளிபொருந்திய சந்திரனோட அமைப்பில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் குறைவான அமைப்பில் வரும். அதாவது ஒரு அமாவாசை அமைப்பிலையோ இல்லை அமாவாசைக்கு நெருங்கிய அமைப்பிலையோ இல்லை ஏற்கனவே ராசியிலேயே ராகு கேதுகளோட கிரகணமாகியோ இல்லை சனியோட இணைஞ்சு பாவத்துவமாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமாகவே இருக்கும். இப்போ சனி பகவான் தற்போதைக்கு கண்டசனியாக இருந்தாலும் குருவின் சாரத்தில் இருக்கிறாரு. அவர் மீன ராசிக்கு போனாலும் குருவின் சாரத்தில் தான் முதல்ல உட்காருவார். முதல்ல 6 மாத காலங்கள் உங்களுக்கு பெரிய குழப்பங்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா குருவின் சாரம் வாங்கியிருக்கிற அமைப்பிலையும், குருவின் சாரம் வாங்கினா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முடிவு எடுக்கிறதுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக சிக்கல்களை கொடுத்துரும். அதற்கடுத்து அவர் உத்திரட்டாதி அவரோட சுயசாரமான போகும்போது அதில் 1 வருஷ காலங்கள் இருப்பார். அப்போ 1 வருஷ காலங்கள் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்னா, அவர் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம் வாக்கு ஸ்தானத்தை சிக்கல்களை கொடுப்பார். பொருளாதார அமைப்பில் பொருளாதாரத்தை கெடுப்பார். அதன் பிறகு நம்ம வார்த்தை பிரயோகங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வார்த்தை பேசுகிறனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அதனால் மன உளைச்சல்களை கொடுக்காமல் போக மாட்டார். ஆனால் ஒருத்தர் நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் வசூலாகாது. இல்லை நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சொன்ன தேதிக்கு நம்மளால் கடனை கொடுக்க முடியாது. இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த பொருளாதாரம் தடைபடக்கூடிய காலகட்டங்களில் கோச்சாரத்தில் உங்களுக்கு 8ல் சனி இருந்தாலும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு இருப்பார். அது உங்களுக்கு ஒரு வகையில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை கிடைக்கும். அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போய்கின்ற அந்த 1 வருஷ காலங்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரோ, உடல் வலிமை அதிகமாக இது பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு சனி பெரிதான கெடுபலன்களை செய்ய மாட்டார். நல்லா அழுக்கு படணும், வேர்வை நாதரணும், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களை சனி எப்பொழுதுமே இது பண்ண மாட்டார். ஒரு முதலாளியாகவே இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். தொழிலாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கொடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணும்போது சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். அடுத்து புதனோட சாரம் வாங்கும்போது கூட ஒரு பெருசாக கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆனால் அந்த 1 வருஷ காலங்கள் உங்களுக்கு உத்திரட்டாதியில் அவர் 1 வருஷ காலங்கள் இருப்பார். அந்த காலகட்டங்களில் சிக்கல்களை கொடுப்பார். அடுத்து 10ஆம் பார்வையாக 5ஆம் பாவத்தை பார்க்குறதுனால குழந்தைகள் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி போய் 8ல் அமர்ந்தாலும், ஏன்னா உங்களுக்கு சனி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் 2க்கும் அவரே அதிபதி. அப்போ 6, 7 கூடியவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு கெடுபலன்களை கொடுக்க போகிறார். இப்போ நான் மிதுனத்தில் ரேவதியில் போகும்போது ஏன் கெடுபலன்களை உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த காலகட்டங்களில் குரு கடகத்தில் உச்சமாக இருப்பார். விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 12ல் உச்சமாகி, அதாவது மகாமகம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பமே இது நடக்கக்கூடிய அமைப்பில் அங்கே குரு இருக்கும்போது சனியை தனது உச்ச பார்வையால் சுபத்துவப்படுத்துவார். சுபத்துவப்படும்போது சுப விரயங்கள், ஆனால் விரயங்கள் உண்டு.
அதற்காக முழுவதும் சிம்மராசிக்காரர்களை விட்டு விடுவாரா அப்படின்னு பார்த்தா விட மாட்டார். அது வாழைப்பழத்தில் ஊசியை வச்சு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டே தான் இருப்பார். சுப விரயங்களை கொடுப்பார். தற்போது பெண்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல நீச செவ்வாய் இருக்கார். அப்போ அது கணவனை குறிக்கக்கூடியவர். பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கணவனை குறிக்கக்கூடிய அமைப்பில் கணவரோட வீட்டார்களிடம் கணவரிடம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கவனமாக இருக்கணும். குறிப்பாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மனைவி வந்து கொஞ்சம் சோம்பலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா 7ஆம் இடம் கும்பமாக வருதுன்னு. ஏற்கனவே கும்பத்தை பற்றி எங்களுடைய குருநாதர் பேசுகிறதுக்கு நிறைய எதிர்மறையான கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நானும் அதையே சொல்கிறேன். ஏன்னா வந்து சிம்மம் கடும் கோபக்காரர்கள், யாருக்கும் கட்டுப்படாதவர்கள். ஆனால் இந்த 2.5 ஆண்டு காலம் தாங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். இல்லைன்னா கட்டுப்பட வச்சிருவார் சனி. ஆக எந்த விஷயத்திலும் கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயமும் ஜாமீன் அமைப்பில் போனாலும் ப்ராப்பராக பேப்பரில் எழுதி கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. பார்த்துக்கலாம், வாய் சொல்லிக்கலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு எப்போ வேணாலும் மாற்றுக்கருத்துகள் வரும். அதனாலும் சிக்கல்களை பாதிக்கப்படுவார். சனி பயிற்சி ஆகும்போதே உங்களுடைய ராசிநாதன் போய் அங்கே கிரகணம் ஆகிறாரு. அப்போ சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவு எடுப்பதிலும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. ஸோ கவனமாக இருங்கள். மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா தற்போதைய காலகட்டங்களுக்கு வேண்டாம். ஒரு 2.5 வருட காலங்கள் கழித்து அதுக்கப்புறம் தசாபுத்தியின் அடிப்படையில் பார்த்து கொள்ளலாம். இப்போ ஏற்கனவே உங்கள் சிம்ம ராசிக்கு மீனத்தில் சனியோ ராகுவோ செவ்வாயோ இருந்தார்கள்னா கொஞ்சம் கெடுபலங்கள் ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். ஏன்னா அந்த காரகத்துவங்களில் போய் சிக்கல்களை சனி பகவான் கொடுப்பார். இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு குரு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய தகுதியை கொடுத்தாலும் சென்ம கேது உங்களுக்கு வரும். ஏன்னா ராசி மேலே கேது வரக்கூடிய காலகட்டங்களையும் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு தான். அப்போ அங்கே ஒரு 1.5 வருஷ காலங்கள் கேது பகவான் இருப்பார். ஆக சிம்மராசிக்காரர்கள் எதிலும் ஒரு கவனமாக சமயோஜ புத்தியோடு செயல்படுங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.